ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீ குரவே நம. மீனம் ராசிக்கான தை மாத ராசி கட்டம். உங்கள் ராசியிலே ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்கியிருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான ரிஷபத்திலே குரு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கடகத்திலே சந்திரன் முழு ஒளியோடு பூரண சந்திரனாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் இடத்திலே அதாவது கன்னியிலே கேது உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தனுசிலே புதன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்திலே லக்னம் மற்றும் சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சுயசாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்திலே சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களும் இணைவு பெற்று நிற்கிறது. இவ்விரு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. இது இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம். மீனம் ராசிக்கான தை மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 1, 3, 5, 6, 11 மற்றும் 12ஆம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது. இப்போது 1ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசியிலே நின்ற கிரகம்னு பார்த்தீங்கன்னா ராகு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறது. அப்போது சனி பகவான் 12லே நல்ல பலத்துடன் சுக்கிரனோடு நினைவு பெற்று நிற்கிறார். அப்போது இந்த விரயஸ்தானத்தில் நின்ற சனி 12இல் பாவிகள் மறைவது நல்லது. இருந்தாலும் சுக்கிரன் சுபத்துவ கிரகம் அதனுடன் இணைவு பெற்று நிற்பதனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு சில மனக்கலக்கங்கள் கவலைகள் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால் மனசு சஞ்சலப்படக்கூடிய மனசு கவலைப்படக்கூடிய ஓரளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான தன்மையிலிருந்து கொஞ்சம் மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்புகளை காட்டுகிறது. மேலும் இந்த காலகட்டத்திலே கனவு பலிதம் உண்டு. அந்த கனவுகள் உங்களுக்கு இந்த பாதிப்பு தேவையில்லாத விஷயங்கள் எதெல்லாம் உங்கள் கடந்த காலங்களிலே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திய கனவுகள் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. 3ஆம் பாவகம் வலுவாயங்கிறது 3ஆம் பாவகங்கிறது தைரிய வீரியஸ்தானம். இந்த தைரிய வீரியஸ்தானமான ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12லே சனியுடன் இணைவு பெற்று இவ்விரு கிரகங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே குருவின் சாரம் வாங்கியிருக்கிறது. உங்கள் 3ஆம் பாவகமான ரிஷபத்திலே நிற்பது குரு. அப்போது இந்த காலகட்டத்திலே சிறு சிறு தடைகள் தாமதங்கள், தொழிலிலே இடர்பாடுகள், வியாபாரத்திலே சிறு சறுக்கல்கள், வியாபாரத்தில் முன்பு இருந்ததை விட இந்த மாதத்திலே கொஞ்சம் பாதிப்புகள், கொஞ்சம் சறுக்கல்கள், கொஞ்சம் தடைகள் ஏற்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. இந்த உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்களும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிலே உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு தராமல் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்த நேரத்தில் முடிக்க முடியாமல் கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மேலும் எண்ணங்கள் உங்களுக்கு சலனப்படக்கூடிய மன சஞ்சலத்தை ஏற்படக்கூடிய எண்ணங்களாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த காலகட்டத்திலே முயற்சிகள் புது புது முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது தாமதப்படுத்துவது நல்லது. காரிய தடங்கள், காரியத்தில் விக்கினம், இது மாதிரியான சில பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பை காட்டுது. இந்த 3ஆம் பாவகங்கிறதே இளைய சகோதர சகோதரிகளுக்கான அமைப்பு, தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போது இந்த தைரிய வீரியம் என்று சொல்லக்கூடியதில் சிறு சிறு மனக்கலக்கத்தினால் கொஞ்சம் தைரியம் குறைவு ஏற்படும். சகோதர சகோதரிகளுடன் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு சிறு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. மேலும் இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 5 கடகத்திலே அதனுடைய ராசிநாதன் பாவாதிபதி சந்திரன்
முழு சந்திரனாக, பூர்ண சந்திரனாக முழு ஒளியோடு நிற்பது. நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குருவின் நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் நிற்பது ஒரு நல்ல யோக பலனை தரும். அதாவது பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். குழந்தைகள் உங்களுக்கு எதிர்பாராத அளவில் மகிழ்ச்சிகரமான செய்திகளை கொண்டு வந்து தருவார்கள். இப்போது உங்களுடைய புத்திரர்களுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு சரியான வேலை அமையலை, அதனால் அதனை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு, அவர்களுடைய கல்வி சரியாக இல்லைன்னு நினச்சி கவலைப்படுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய யோகத்தை காட்டுகிறது. சிறப்பான வேலைகள் கிடைக்கும், நல்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் புத்திரர்களுக்கு. அது மட்டுமல்ல, இந்த கல்வி மட்டுமல்ல, பூர்வீக சொத்து வில்லங்கம், பங்காளி சண்டை, தாயாதிகளின் கலகம் இதெல்லாம் இருந்ததெல்லாம் மாறி உங்களுக்கு பூர்வீக சம்பந்தமான அனைத்து விஷயங்களும், அது சொத்தாக இருந்தாலும் சரி அல்லது வேறு விதமாக பண வரவு வர வேண்டி இருந்தாலும் சரி, அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலனை காட்டுகிறது. பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை காட்டுகிறது. அதாவது பதவி உயர்வு, அங்கே உங்கள் துறையிலேயே உங்களுக்கு நல்ல கௌரவம், பரிசு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. பேச்சை மட்டுமே தொழிலாக கொண்டவர்களுக்கு பேச்சிலே உங்களுக்கு எதிர்பாராத விதமான வருமானம் தரும். பேச்சை வைத்து வருமானம் எதிர்பாராத அளவில் சிறப்பான முறையில் கிடைக்கப்பெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம் வலுவாக இயங்குகிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சிம்மம், சிம்மத்தின் அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே நின்று உத்திராடம் நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி நிற்கிறது. அப்போது இந்த 6இன் அதிபதி மகரத்திலே பகைஸ்தானம் பெற்று நிற்பது ஒரு தவறான பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. அதாவது ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கும். ஒன்று உடல் உபாதைகள், உடலில் நோய் தொந்தரவு, அதனால் விரய செலவு, இது மாதிரியான அமைப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இல்லையா. உடலில் அதெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன், எந்த தொல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை, கடன்களால் தொல்லை, கடன் வாங்கி சரியாக திருப்பி அடைக்க முடியாமல் கடன்காரர்களுக்கு பதில் சொல்லி அவர்களால் உங்களுக்கு கௌரவ பாதிப்பு ஏற்படுவது. அதுவும் இல்லை, கடன் இல்லை, நிம்மதியாக இருக்கேன்னா எதிரிகளால் தொந்தரவு, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் உங்களுக்கு மேலும் தொந்தரவுகள் கிடைக்கப்பெறும். அதாவது தேவையில்லாத வழியில் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவது, வியாபாரத்திலேயோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ உங்களுக்கு சறுக்கல்களை, அதாவது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பாதிப்பு, வியாபாரத்தில் சறுக்கல், தொழிலிலே நஷ்டம், செய்யக்கூடிய உத்தியோகத்திலேயும் பதவி இறக்கம், இது மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் அவ்வளவு சிறப்பாக இயங்கக்கூடிய அமைப்பை காட்டுது. இந்த மாதத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகளால் தொல்லை இல்லாமல் யாரிடமும் பேசும்போதோ பழகும்போதோ அவர்களிடத்திலே வார்த்தையோ வாக்கு கொடுக்கும்போதோ எந்த ஒரு வார்த்தை பேசுவதானாலும் கொஞ்சம் மிகவும் கவனமாக இருந்து பேசுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் பாவகம் வலுவாக இயங்குது. இந்த 11ஆம் பாவகங்கிறது மூத்த சகோதரஸ்தானம், மூத்த சகோதரிகளுக்கான இடம். இந்த மூத்த சகோதரிகளுக்கான இடத்தினுடைய அதிபதி 12 சனி பகவான் சுக்கிரனுடன் இணைவு பெற்று நிற்பது. அப்போ இந்த விரைவு ஸ்தானத்திலே 12 பாவி மறைவு ஸ்தானம் பெறுவது நல்லது. ஆனாலும் சுக்கிரனுடன் இணைவதும் ஒரு நல்ல யோக பலனை தரும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் பாவகங்கிறது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களை சார்ந்த சமூகத்தினர் அனைவரும் உங்கள் தேவைக்கு உதவி செய்யக்கூடிய யோக பலனை காட்டுது. மேலும் இந்த நண்பர்களால் வருமானம் கிடைக்கக்கூடிய பலனும் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, கல்வி சம்பந்தமாக ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கல்வியிலே
படிக்கணும் சேரணும்னு விருப்பப்படுறவங்க இந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து அதற்கு சேரலாம். இப்போது நீங்கள் அதுக்கான முயற்சி எடுத்து ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு எதிர்காலத்திலே நல்ல பலனை தரும். அப்போது இந்த காலகட்டம் கல்விக்கான சிறப்பான யோக பலனை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைக்காக அப்ளை பண்ணிவிட்டு வெளிநாட்டு வேலைக்கு தகவல் எதுவும் வரல, எப்போ போக போகிறோம், எப்போ அங்கே போய் ஜாயின் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு இந்த யோக பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அவர்கள் எடுத்த காரியம் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல யோக பலன் வெற்றி கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் 12ஆம் பாவகம் இயங்குது. அயன சயன போக விரயஸ்தானம். இந்த விரயம் என்று சொல்லும்போது சனி கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது பாவிகள் மறைவதனால் உங்களுக்கு ராஜயோக பலன்கள் கிடைக்கும். அப்போ இந்த விரயம் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சுப விரயமாக இருக்கும். நீங்கள் அந்த விரயத்தை வந்து ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுறது அல்லது பிற்காலத்திலே ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்துக்கலாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வரவுகளை கையில் இருப்பதை சுப விரயமாக மாற்றக்கூடிய யோக பலனை தரும். வெளிநாட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள், வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல யோக பலனை தரும். எப்படின்னா உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு வேலை செய்பவர்களுக்கு. வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபாரம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடந்து வியாபாரத்திலே நல்ல வருமானமும் வருவாயும் கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய பலன்களை காட்டுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது. ஒரு தொழிலை 2-3 தொழிலாக 2 அல்லது 3 தொழிலுக்கு விரிவுபடுத்தக்கூடிய நல்ல யோக பலனையும் காட்டுகிறது. தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தூக்கம், நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலனும் சுகபோக அமைப்பு, அதாவது போகம் என்று சொல்லக்கூடிய அனைத்து வித கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது, சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது. இந்த பிரயாணம் வந்து உங்களுக்கு ஒரு வேடிக்கை விளையாட்டுக்காக அல்லது ஒரு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக, அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா சென்று வருவதற்கான பிரயாணங்கள் நிறைய இருக்கும். அது மட்டும் அல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்பவருக்கும் உங்களுக்கு வெற்றியும் கௌரவமும் பாராட்டும் பரிசும் கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு பலன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த விரயங்கிறதும் சுப விரயமாக இருக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றியும் யோகத்தையும் தரக்கூடிய பலனை காட்டுகிறது. இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இன்றைய தேதிப்படி திசை என்ன புத்தி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கு தகுந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சிறப்பான யோக பலன்களை பெற்றிடலாம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.